2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். எங்கள் உள்ளம் உங்களை குறித்து நெருக்கமடையவில்லை, உங்கள் உள்ளமே எங்களை குறித்து நெருக்கமடைந்திருக்கிறது. பிரியமானவர்களே, நான் கிறிஸ்துவை பின்பற்றுவதைப் போல நீங்கள் என்னை பின்பற்றுங்கள் என்று சொன்னவர், 3ஆம் வானம் வரைக்கும் எடுத்துக் கொள்ளப்பட்டவர், கிறிஸ்துவின் அச்சடையாளங்களை என் சரீரத்தில் கொண்டிருக்கிறேன் என்று சொன்னவர், எப்பொழுதும் தான் எதிலிருந்து வந்தவன் என்று நினைவு கூறுகிறவர், பாவிகளிலே பிரதான பாவி என்று தைரியமாக சொன்னவர், உண்மையை உண்மையாகச் சொன்னவர், வார்த்தைகளில் கலப்பில்லாதவர், உங்களை கலக்கிறவர்கள் தரிப்புண்டு போனால் நலமாயிருக்கும் என்றவர், கர்த்தருடைய பிரமாணத்திலிருந்து விலகுகிற ஊழியக்காரர்கள் மீதும் விசுவாசிகள் மீதும் கடும் கோபம் கொண்டவர், என் உள்ளம் உங்களை குறித்து நெருக்கமடையவில்லை, உங்கள் உள்ளமே என்னை குறித்து நெருக்கமடைந்திருக்கிறது என்று சொல்லுகிறார். அநேகர் சில ஐக்கியத்திலிருந்து, சபைகளிலிருந்து, ஆவிக்குரிய வாழ்க்கையில் நடத்தினவர்களிடமிருந்து பிரிந்து போகிறது ஒவ்வொரு நாளும் நடக்கிற நிகழ்வுகளாயிருக்கிறது. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், எங்கள் உள்ளம் உங்களை குறித்து நெருக்கமடையவில்லை, உங்கள் உள்ளமே எங்களை குறித்து நெருக்கமடைந்திருக்கிறது. அநேகர் ஆதி அப்போஸ்தலர்களை விட்டு பிரிந்து போனார்கள். ஆனால் பிரிந்து போனவர்களுடைய விலாசமே தெரியாமல் போய்விட்டது. பிரிந்து போகிறது தவறு என்று சொல்லவில்லை. ஆனால் பிரிந்து போனவர்கள் எங்கும் திரிந்து சுவிசேஷ வசனத்தை பிரசங்கித்தார்கள் என்றுதான் வேத வசனம் சொல்லுகிறது. அப்போஸ்தலர் 8:4. பிலிப்பு என்றவன் அப்படி சிதறி போய் கர்த்தருடைய வசனத்தை பிரசங்கித்தவன். அவன் மூலமாய் சமாரியா பட்டணத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டானது. பிரிந்து போகிற உங்களுக்கு ஓர் ஆலோசனை, எங்கும் சிதறி போய் கர்த்தருக்கு சாட்சியாய் வாழுங்கள். ஜெபம். ஆண்டவரே, உலகத்தில் என்ன நேரிட்டாலும் உம்மை விட்டு பிரிய எனக்கு சம்மதமில்லை. என்னை ஆசீர்வதியும். ஆமென்.